எஃப்டி பிசினஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ தினம் வந்துட்டு ஒரு ஒரு ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோங்க. வேற எங்கேயும் இல்லை, சமா ஹோம் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வீட்டை வந்துட்டு அழகா மாத்துறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ எல்லாமே இருக்கு. நான் இங்க நின்று நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சத்தியமா முடியல. உள்ள ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா எல்லாமே பார்க்கலாம். டக்குன்னு நம்ம உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ மக்களே, நாம வந்துட்டு சமா ஹோம் ஸ்டோருக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே எனக்கு என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாமே இப்போ பார்க்க போறீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் பட்டது இந்த ஹாட் பாக்ஸ் தாங்க. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சூட் கேஸ் மாதிரி, ஒரு மாதிரி யூனிக்கா நல்ல ஸ்டைலில் இருக்குல்ல. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளாக்கு, இந்த நியூட் கலர்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நியூட் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது. பிளாக்ல இருக்குது. அண்ட் இந்த மாதிரிலாமாடா டிசைன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஹாட் பாக்ஸ்ல. அண்ட் ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு வீடு வீடு வந்துட்டு ரொம்ப லைக் எப்படி ரொம்ப யூனிக்கா ஸ்டைல் பண்ணணும், அப்படியே உள்ள வந்தாலே ஒரு மாதிரி அப்பிடைசிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம்ல. ஆக்சுவலா வீடை தாண்டி இந்த கடைக்குள்ள வரும்போதே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ரொம்ப யூனிக்கா ஏதோ ஒரு 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 புதுவிதமான இடத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இத்தனை வகையில ஹாட் பாக்ஸ் இருக்குமா, இவ்வளோ டிசைன்ஸ்ல இருக்குமா அப்படின்றத நான் இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு ரொம்ப வெயிட்டா வேணும், ரொம்ப நேரம் தாங்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹாட் பாக்ஸஸ் இருக்கு. நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப யூனிக் டிசைனா இருக்குல்ல. இந்த இந்த மாதிரிலாம் வச்சா லைக் அப்படியே எடுத்துட்டு வந்து செஞ்சு அப்படியே நம்ம வந்துட்டு டைனிங் டேபிள்ல வச்சா ஒரு மாதிரி அழகா இருக்கும் சாப்பிடும்போது. என்ன தெரியுமாங்க, இந்த மாதிரி கடையில எல்லாமே யூனிக்கான திங்ஸ் எல்லாத்தையும் நாம வந்துட்டு இந்த கிஃப்ட் பண்றவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்டா, என்ன கிஃப்ட் பண்ணலான்னு தெரியாது, யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸ்லாம் பிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி இது பாருங்களேன், ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல. லைக் இது வந்துட்டு அந்த காஃபிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குக்கர். ஆக்சுவலாக குக்கர், பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு குக்கர் மாதிரி ஃபீல் ஆகுதா? நமக்கு தெரிஞ்சதுல என்ன, குக்கர்னா ஒரு மூடி போட்டு மேலே விசில் வச்சு அப்படிதான். இது ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே கேரி பண்ணிக்கிறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, அதுவும் யூனிக்காக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வரிசையாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சின்ன சாம்பிள் தான். அண்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆர்கனைசர்ஸுங்க. இந்த கடையில் வந்துட்டு ஆர்கனைசர்ஸ்க்கு பஞ்சமே இல்ல. அவ்ளோ ஆர்கனைசர்ஸ் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்களா, அ லைக் வீட்லலாம் வந்துட்டு இந்த கிளாத்ஸ்லாம் தனியா நான் வைக்கணும்ப்பா, என்னோட தோடு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் தனியா வைக்கணும் அப்டிம்பாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் தனியா வைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்டின்ட்டே ஒரு 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 சிலரோட மைண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்குன்ட்டு எக்கச்சக்கமான ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு டிசைனா இங்க இறக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஷூஸ் அடக்கி வைக்கிறது, அண்டு கிளாத்ஸ்லாம் வந்துட்டு அழகா வைக்கிறது, அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ். இது வந்துட்டு லைக் நாம கிச்சன்ல கூட இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம் அப்டின்னா உள்ள வந்துட்டு அந்த பாக்ஸஸ் எல்லாமே, அந்த பொடி பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இத தனித்தனியா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆர்கனைசர் யூஸ் பண்றதுக்கு மெயின் விஷயமே வீட கொஞ்சம் அப்பிடைசிங்கா காட்டணும், அழகா காட்டணும். அண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் வைஸ் வந்துட்டு ஸ்பேஷியஸா இருக்கணும். ரொம்ப அடிஞ்சு ரொம்ப பொருட்களா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் ஆர்கனைசர் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து இது ஒண்ணு தாங்க இருக்கு, இந்த ஒரு மாடல் தான் இருக்கு, இதுல நீங்க வேற ஏதாச்சும் சைஸ் கேட்டா தரோம் அப்படின்னு இல்லாம மாடல்லையே நிறைய குடுத்துருக்காங்கங்க. ஸோ நீங்க வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போனா நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். நம்ம அப்படியே அந்த பக்கம் வந்துரலாம் வாங்க. ஸோ மக்களே, நான் சொல்லியிருந்தேன்ல, இங்க வந்துட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கனைசர் இருக்குன்னு. நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ மாடல்ஸ்ல இருக்குல்ல. அண்ட் நான் கேட்டப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெறும் கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, இந்த குழந்தைங்கலாம் டாய்ஸ்லாம் அங்கங்க போட்டுருவாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து கரெக்டா வைக்கணும். அண்ட் ஷூஸ் அடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா வந்துட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் இருக்க வீட்ல வந்துட்டு எப்பயுமே ஒரு மாதிரியாவே இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே கரெக்டா
கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்களா? எவ்ளோ யூனிக் ஸ்டைலா இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்கு. ஒரு மாதிரி லைக் நம்ம பீரோவ தொறக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி தொறந்துட்டு உள்ள வச்சுட்டா அந்த மாதிரி இல்லாம தொறக்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருக்குல்ல. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன். ஒரு மாதிரி ஃப்ளவர் ஷேப்ல. ஸோ இந்த இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம வீட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு வீட ரொம்ப மெஸ்ஸியா வச்சுக்கணும் அப்படின்னே தோணாது. லைக் இத வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஏதாவது ஒரு வேல பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படியே வீடு அப்படியே நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெரைட்டி இருக்குங்க. இங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஆர்கனைசர் பாருங்களேன். சின்ன ஆர்கனைசர் தான். இத பார்க்கும்போது நாம என்ன நினைப்போம், இது இத்துலூண்டு இருக்கு. சோ நாம வந்துட்டு சின்ன ஏதாவது கம்மியான திங்ஸ் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இது உள்ள பாருங்க எவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. சோ எல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் இது மெயினா வந்துட்டு இந்த ஆஃபீஸ் போறவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கணும், ஸ்டெப்ஸ்லாம் அடுக்கணும் அப்படின்னா, வீட்ல நமக்கு தனியா இடம் குடுங்கன்னு கேட்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. இல்ல ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா, அங்க நமக்கு தனியா இடம் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு மெயினா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நெறையா இருக்கு. பார்க்குறீங்கல்ல. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன். ஒரு மாரி கிட்ஸ வந்துட்டு புடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்குல்ல இந்த டிசைன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிட்ஸுக்கு வாங்கி குடுத்தோம் அப்டின்னா, லைக் அவங்களுக்கே வந்துட்டு ஓகே நம்ம பிளேஸ வந்துட்டு கிளீனா வச்சுக்கணும். நம்ம திங்ஸ்லாம் எடுத்துட்டு நாம இதுக்குள்ள வச்சுக்கலாம். அப்டின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த கடைக்கு வந்து நான் ரொம்ப அப்படியே அப்படின்ட்டு பார்க்கறேன்னா ஆர்கனைசர்ஸ் தான். ஏன்னா எனக்கு பர்சனலா ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இவ்ளோ மாடல்ஸ் இருக்கா அப்படின்றதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் ஆர்கனைசர பத்தியே இவ்ளோ பேசுறேனே, அப்போ உள்ள ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கடைக்கு வந்துருவீங்க. நம்ம அதையும் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே நாம அங்கருந்து முன்னாடி வந்தாச்சு. இங்க பார்த்தீங்களா பேஸ்கெட்ஸ் எவ்ளோ பேஸ்கெட்ஸ் இருக்குல்ல. அண்ட் இப்போ வந்துட்டு வீட்ல யாரும் அதிகம் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்றது இல்ல. பிகாஸ் அது வந்துட்டு கேரி பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆர் சீக்கிரம் பிஞ்சிரும் அப்படின்றதுனால பேஸ்கெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆனா இந்த கடையில பாருங்களேன் எவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்கெட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கியூட்டா இருக்கு. நம்ம இப்படி எடுத்துட்டு அப்படியே இப்படி போனோம் அப்படின்னா, "என்ன நீ பை எடுத்துட்டு போற?" அப்படின்ற மாரிலாம் இல்லாம, "ஏய் அந்த பொண்ணு பாரேன் எவ்ளோ ஸ்டைலா எடுத்துட்டு போகுது." அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கடையில இருக்க பேஸ்கெட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட். அண்ட் இது வந்துட்டு மிஷின்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது சொன்னாங்க. பட் என்னன்னா, ஹேண்ட்ல பண்ணுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா குவாலிட்டியா இருக்கு. அண்ட் சீக்கிரம் கிழியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மெயினா வந்துட்டு இந்த ஸ்கூல் போற பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது குடுத்து விடுறதுக்கு, அண்ட் ஷாப்பிங் போறாங்க அப்படின்னா, பக்கத்துல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு, மெயினா வந்துட்டு இந்த வீட்ல வந்துட்டு யூஸ் பண்றதுக்குலாம் இந்த பேஸ்கெட்ஸ் வந்துட்டு நெறைய யூஸ் ஆகும். அண்ட் நான் கேட்கும்போது அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பேஸ்கெட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளிய எங்கேயுமே கிடைக்காது. நம்ப கடையில மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இன்னமும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் லவ் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. லவ் பண்றவங்கன்றத தாண்டி இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் பேஸ்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, இன்னுமே கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ஃபீல் வந்துட்டு ரொம்ப குட்டா இருக்கும். அண்ட் எப்படி சொல்றது? ரொம்ப யுனிக்காவும் இருக்கும். அண்ட் நெறைய திங்ஸ வந்துட்டு கேரி பண்ணலாம். அதுதான் மெயின் விஷயம். ஸோ இங்க மேலலாம் பார்ப்பீங்க அப்டின்ட்டு நெனைக்கிறேன். ஏகப்பட்ட வெரைட்டீஸ் இருக்கு. அண்ட் கலர்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த கடையில வந்துட்டு ரொம்ப யூனிக்கா, கியூட்டா இருக்கு. அதுதான் விஷயமே. லைக் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது, "ஏய் இதெல்லாம் வாங்கணும்" அப்டின்ற மாரி இருக்கும். ஆனா இங்க எத பார்த்தாலும், "ஐயோ! இதெல்லாம் வாங்கணுங்க" அப்டின்ற மாதிரி இருக்கு. ஸோ வீட வந்துட்டு நல்லா அழகா எனக்கு வந்துட்டு மாத்திக்க பிடிக்கும். யூனிக்கான திங்ஸ்லாம் எனக்கு வச்சுக்க பிடிக்கும் அப்டின்னா, இந்த கடை வந்துட்டு மஸ்ட் ட்ரைங்க. இங்க கண்டிப்பா ஒரு டைமாவது விசிட் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா இங்க மட்டும் தான் வருவீங்க. ஏன்னா, நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பட் எனக்கு அவ்ளோ புடிச்சிருச்சு அப்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாஸ்கெட்ட நான் அப்டியே வீட்டுக்கு தூக்கிட்டும் போக போறேன். அப்டியே தனியா இங்க வச்சுருவோம். போம்போது அப்டியே எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ நம்ம வரிசையா ஆர்கனைசர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேர்ல்ஸுக்கு ரொம்பவே புடிச்ச விஷயம் அப்டின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சில சமயம் வந்துட்டு இந்த ஜுவல்ஸ்லாம் ஒரு செட் இருக்கும். ஒரு செட் காணாம போயிடும். எங்க போடுறோம்? என்ன பண்றோம்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ் இங்க வந்துட்டு நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ இப்படிலாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நாம வந்துட்டு இதோ இங்கலாம் பார்ப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நாம வந்துட்டு எல்லாமே அழகா அதுல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இத பார்த்தீங்களா?
லைக் இந்த வாட்சஸ்லாம் நெறைய பேர் கலெக்ட் பண்றவங்கலாம் இருப்பாங்க. நெறைய வாட்ச் யூஸ் பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்துட்டு வாட்ச் ஆர்கனைசர். இது வந்துட்டு சின்னது லைக் ஒரு 6, 7 வாட்ச் வைக்கிற மாதிரி. பெருசும் இருக்கு. ஸோ இதுல நாம வந்துட்டு நெறைய வாட்சஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நெறைய ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. அண்ட் இது பாருங்க சன்கிளாஸஸ் வைக்கிறது. சன்கிளாஸஸ்லாம் வந்து அங்க இங்க அப்படியே தூக்கி போடாம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வீட்ல வாங்கி மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அழகா வந்து கழட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்துட்டு உடையாம இருக்கும். ரொம்ப நாள் வரும். ஸோ இப்படி ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்ல, அடுத்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா, பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ யூனிக்கான திங்ஸ் இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இல்ல இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நீங்க ஏதோ ஒண்ணு நெனச்சிருப்பீங்க. பட் இது ஆக்சுவலா என்ன தெரியுமா? பாத் டப்ல யூஸ் பண்றதாங்க. சோப் வைக்கிறது அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஷாம்பூ, கண்டிஷனர்ஸ் போட்டு வச்சுக்கிறது. நான் சொன்னேன்ல ஆர்கனைசர்ஸ் இங்க வந்துட்டு அப்படியே வெரைட்டியா டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்களேன். ஒரு மாதிரி யுனிக் ஸ்டைலா இருக்குல்ல. அழகா இருக்கு. இதோ இதெல்லாம் பாருங்க. என்னன்னா, இத வந்துட்டு சோப்லாம் வச்சு மெஸ்ஸி ஆக்கணுமா அப்டின்ட்டு ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரிலாம் நாம வந்துட்டு யூனிக்கா, கியூட்டா ஆர்கனைசர்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்டின்னா, நான் 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 இது வந்துட்டு வீட்ல வச்சிருந்தேன் அப்டின்னா, இத பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு நாளைக்கு 4 டைம், 5 டைம்லாம் குளிப்பேன் அப்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா, கியூட்டா ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கு. இது பாருங்களேன், லைக் ஒரு மாதிரி ரொம்ப யூனிக் ஸ்டைல். தெரியுதுல உங்களுக்கு? இதெல்லாம் பாருங்க. நல்ல யூனிக் ஸ்டைலா இருக்கு. அண்ட் வெரைட்டி ஏகப்பட்டது இருக்கு. கலர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கலர்ல இந்த மாதிரி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு தோன்றவங்களுக்குலாம் இங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க. ஒரு மாரி இது இது இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு என்ன தோணும்? ஒண்ணு சென்ட் பாட்டிலா இருக்கும். இல்ல வந்துட்டு வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவ் திங்ஸா இருக்கும் அப்டின்ற மாரி தான் தோணும். ஆனா ஷாம்பூ, சோப்பு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்குமா? அப்டின்றது உங்களுக்கே வந்துட்டு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகழகான ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பாருங்க. இதுவும் அதே மாரி தான் ஆர்கனைசர்ஸ். இத பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு எப்டி ஃபீல் ஆகும்? லைக் இது ஏதோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது ஆர் வந்துட்டு ஏதாவது போட்டு வச்சுக்கிறது. இல்ல இதுவும் வந்துட்டு ஆர்கனைசர் தான். நாம வந்துட்டு பாத்ரூம் யூஸ் பண்றது, நம்ம பிரஷ் பண்றது அண்ட் இந்த மாதிரி செட்ஸ் ஆஃப் திங்ஸ்லாம் வச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது இங்க என்ன அப்டின்னா, லைக் இப்போ நீங்க இந்த ஒரு டிசைன் எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, இதுல வந்துட்டு சோப்பு வைக்கிறதுக்கு அண்ட் அந்த பிரஷஸ், பேஸ்ட் வைக்கிறதுக்கு அண்ட் ஷாம்பு போட்டு வச்சுக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரே டிசைன்ல உங்களுக்கு வருது. ஸோ ஓவராலா இது ஒரு பேக்கேஜ்ல கிடைக்கும். அந்த மாதிரி இது மட்டும் இல்லாம நெறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா நான் உள்ள வந்தப்போ இங்க வந்துட்டு ஒரு 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 செம்ம கியூட்டான ஒரு செட் இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம வரத்துக்குள்ள அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இல்ல. அது இருந்த இடத்துல காலியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இங்க எல்லாமே ஒரு செட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, லைக் இது ஒரு செட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி அப்டின்னா, அது ஒரு செட்டு தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் சோல்ட் ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் வரும்போது தான். ஸோ நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. ஏன்னா கிடைக்கிறது கஷ்டம். இது பாருங்களேன். செம கியூட்டா இருக்குல்ல? ஆக்சுவலா இது வந்துட்டு பிரஷ் போட்டு வைக்கிறதுக்கு, இது ஷாம்பு போட்டு வைக்கிறதுக்கு. நம்ப முடியுதா? அவ்ளோ கியூட்டா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க பிடிக்கும். பட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் புதுசா வந்துட்டு நான் வீடு வந்துட்டு கட்டுறேன். இல்ல ஒரு புது வீட்டுக்கு போறேன். லைக் எனக்கு வந்துட்டு என் வீட வந்துட்டு ரொம்ப மாடலா, ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கு வந்துட்டு யூனிக்னெஸ்ஸா ஒரு மாதிரி அழகா காட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வர கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு, "ஏய் பாரேன் அவங்க எப்படிலாம் வாங்கி வச்சிருக்காங்க" அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க நெறைய திங்ஸ் இருக்கு. இது வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள் தான். நம்ம அப்படியே அந்த பக்கம் போனா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் அப்படியே வரிசையா பார்க்கலாம் வாங்க.